ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம PLSQL வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது, சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சிங்கிள் டிஜிட்டாகவும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, 3-5 இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த ரேஞ்ச் ஆஃப் இப்போ 3-5 இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 3-5 இருந்ததுன்னா அது 3-4-5 நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி எனக்கு இந்த ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த இதுலேருந்து இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை நான் அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நான் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் எழுதுகிறேன். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். dbms_output.put_line. ஸோ ஃபஸ்ட் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ இந்த டீலேருந்து நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பேட்டர்ன் என்ன எழுத போகிறோன்னா, எனக்கு நாட் கமா. ஸோ கமா மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற டேட்டாஸ் இருக்கலாம். ஓகே, மற்ற டிஜிட்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ கமா மட்டும் எனக்கு இல்லாமல் நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அது மோர் தென் ஒன்னாக இருக்கலாம். ஸோ இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் பேட்டர்ன் எடுத்திருக்கு. ஓகே, இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது இது வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் பேட்டர்ன் கேட்டேன் அப்படின்னா தரோம். இப்போ நான் வந்து 1லேருந்து செகண்ட் பேட்டர்ன் கூட அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ செகண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 3-5. ஓகே, ஸோ இதில் அதேமாதிரி நம்ம எல்லா பேட்டர்ன்ஸும் எடுக்கணும். இதில் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கவுண்ட் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கவுண்ட், இதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 1 இந்த 1-2 ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 4 பேட்டர்ன் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 4 பேட்டர்னையும் நம்ம எடுத்து 1 by 1 நம்ம இதில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ரேஞ்ச் இருக்குன்னா அந்த ரேஞ்சை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஜென்ரேட் பண்ணணும், அந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான பேட்டர்ன் எழுதியாச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லூப்பில் ஐட்ரேட் பண்ணுறேன் ஃபார் i in. ஸோ 1லேருந்து இந்த டைம்ஸ், எத்தனை டைம்ஸ், அதாவது எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கோ அத்தனை டைம் வந்து இந்த லூப் ஐட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப்போ 4 டைம்ஸ் வந்து இந்த லூப் ஐட்ரேட் ஆகும். ஸோ லூப் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்து நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரேஞ்ச், இந்த பேட்டர்ன் ரேஞ்சை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேக்கட் ட்ரூ, சைஸ் வந்து 100 கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வேரியபிளில் வந்து இந்த வேரியபிளில் வந்து நான் இந்த டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம இப்போது நம்பர்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதாவது எத்தனை பேட்டர்ன் இருக்கோ அப்போ அதில் வந்து 1, 2, 3, 4 வரும். ஸோ 4 பேட்டர்ன்ஸ் இருக்கனால 4 நம்பர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு பேட்டர்னாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இதில் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த டீலேருந்து சேம் பேட்டர்ன் தான், இதே பேட்டர்னை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாரு. ஸோ எந்த பேட்டர்ன்றது நம்ம இதில் டைனமிக்காக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 வரும், 2 வரும். ஸோ அந்த பேட்டர்னை இது கட் பண்ணி எடுக்கும். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு 1 by 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இதில் வந்து ஐஃபன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்போ 3-5 இருக்கிறத ஜென்ரேட் பண்ணணும். சிங்கிள் எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ இஃப் ஐஃபன் இருக்கான்ற இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பி ரேஞ்சில் ஐஃபன் இருந்துச்சுன்னா இது சம்திங் ஏதாவது நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இல்லை அப்படின்னா அது வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டு 0னா தென் என்ன பண்ணணும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 0 இல்லைன்னா என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். 0 இல்லை அப்படின்னா அப்போ சம்திங் அதில் ஐஃபன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஐஃபன் இருக்குன்னும் போது ஸோ ஐஃபனுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸையும் ஐஃபனுக்கு அப்புறம் வர நம்பர்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, அதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒன்று ஸ்டார்ட் அண்ட் எண்டுன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம நம்பர்ஸை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்பர் டைப் எண்ட்
நம்பர் டைப். எஸ்இன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எஸ்ஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் இருக்கிற இந்த நம்பரை வந்து நான் கட் பண்ணணும். ஸோ இது சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்ட்ரிங் ஆஃப் பி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஸோ ஐஃபனுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம இதை இதை கட் பண்ணணும். இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சில் ஐஃபன் இருக்கிற பொசிஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இது அந்த ஐஃபன் இருக்கிற பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 1லேருந்து 2 கேரக்டர்ஸ் கொடுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது எனக்கு இந்த ஐஃபன் தேவையில்லை, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா -1 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 நம்பர் யூஸ் பண்ணி ஸோ 2 நம்பர் கொடுத்துட்டு ஸோ சேம் இதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டுக்கும். ஸோ இதை வந்து நான் ஈல ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் அதாவது ஐஃபனுக்கு முன்னாடி இருக்கிற அதாவது ஐஃபனுக்கு அடுத்து வரக்கூடிய டேட்டாவை கட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் +1 போடணும். ஸோ இதை வந்து நான் ஸ்டார்ட் வேல்யூவாக கொடுத்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் வர எல்லாத்தையும் இதை எடுத்து ஸ்டாப் வேல்யூவாக வச்சுக்கோ, அதாவது எண்ட் வேல்யூவாக வச்சுக்கோ. ஓகே, ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ இதை நான் வேணால் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லைன்ட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஸ்டார்ட் அப்புறம் வந்து எண்டு. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 3 and 5 10 12 கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறது நமக்கு இந்த எல்ஸ் பார்ட்டில் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரேஞ்சை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நெஸ்டட் டேபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு டைப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டைப் ஸோ நம்பர்ஸ் இஸ் டேபிள் ஆஃப் இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே நம்பர் தான். ஸோ நான் நம்பர் டைப் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். நம்பர்ஸ் இதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த டைப்பில் தான் நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபார் j in start and end இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பரை எனக்கு லூப் பண்ணு end loop. ஸோ இதை வந்து நம்ம இந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் அதுக்கான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு nums டாட் இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். nums டாட் லாஸ்ட். ஸோ லாஸ்ட்டாக எனக்கு அலோகேட்டான இண்டெக்ஸோட பொசிஷன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 1 by 1 ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்டோர் பண்ண போகிறது ஜே. ஓகே, ஸோ ஜேவை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ சேம் இதே தான் வந்துட்டு நமக்கு எல்ஸ் பார்ட்லேயே நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒருவேளை எனக்கு சிங்கிள் டிஜிட்டாக வந்ததுன்னா எல்ஸ்குள்ளே வரும். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம இந்த பி ரேஞ்சை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம 2 நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 2 நம்பர். ஓகே, இது 2 நம்பரை கன்வெர்ட் பண்ணி இதில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ dbms_output_put_line. ஸோ இந்த கலெக்ஷனில் எவ்வளோ டேட்டா இருக்குன்றதை கவுண்ட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ 8 இருக்குது. ஸோ இது என்னென்ன கரெக்டாக இது ஸ்டோர் ஆயிருக்கான்றதை நம்ம ஹைட்ரேட் பண்ணி பார்க்கலாம். nums டாட் ஃபர்ஸ்ட் டாட் டாட் nums டாட் லாஸ்ட் லூப் இன் லூப். ஸோ இதில் நம்ம இந்த டேட்டாவை 1 by 1 எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 3 4 5 ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. சில டெஸ்ட் கேசஸ் கொடுத்து பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, ஸோ இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு இதில் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐஃபன் எதுவுமே இல்லாமல் எனக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததுன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்பயுமே அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.